அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க தண்ணிக்காய் சொரக்காய் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சொரக்காயில் பருப்பு போட்டு சாப்பிட்டே வந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொரக்காய் கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். 10-15 போல சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை 2-3 துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். சொரக்காயை தோல் எடுத்துட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு பெரிய துண்டுகளாகவே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சொரக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணது போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உரப்புக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சொரக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சொரக்காவே வந்து வேகும் போது தண்ணி விட்டு வரும். அதனால ஒரு 1/4 டம்ளர் போல மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க நமக்கு காய் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்க நம்ம தண்ணி ஊற்றின அளவு வந்து கரெக்டாக இருந்திருக்கு சொரக்காய் வேகிறதுக்கு. இன்னுமே நம்ம கடையும் போது வந்து சொரக்காய் வந்து தண்ணி விட்டு தான் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி மத்த வச்சு வந்து கடையிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்மாஷர் இந்த மாதிரி இருக்குல்ல அதை வச்சும் வந்து நீங்க கடைஞ்சுக்கலாம். ரொம்ப மையா வந்து கடை வேணாம். 1-2 வந்து சொரக்காய் வந்து அங்கங்க தெரியணும். பாருங்க கடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொரக்காய் வந்து நல்லா தண்ணி விட்டு வேற வந்திருக்கு நமக்கு. இப்போ வடைச்சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் நம்ம வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வத்தல் போட்டுக்கலாம். நமக்கு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வதங்கி வரணும். பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வரவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரவும் சொரக்காய் கடையல் வந்து ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மணிக்கு வச்சனால கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அந்த பக்குவத்துக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் கூட்டு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சொரக்காய் கடையல் வந்து ரெடி. சொரக்காயில் பருப்பு போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.